கல்யாணம் முன்னாடி நல்லவங்களா மாதிரி இருப்பாங்க. ஆஃப்டர் கல்யாணம் சாணி அடி. ஓகே. ஆமா அதுதான் actually. ரைட். ஓகே. அந்த திமிரு ஏன் அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்சு வருதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப அதுக்கு முன்னாடி வந்த லவ் என்ன பொய்யா? சரி. இப்ப இது நடக்க கூடாதுன்னா ஒரு கதை சொல்லிட்டேன் சார். those days issues very less. இப்ப போகிறப்ப நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, பிரியா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, தக்கோட் மேரிட்டல் அபியூஸ், அதாவது கல்யாணம் பண்றப்ப தேல் கச்சாவ், கல்யாணம் முன்னாடி நல்லவங்களா மாதிரி இருப்பாங்க, ஆஃப்டர் கல்யாணம் சாணி அடி. ஓகே. ஆமா அதுதான். ரைட். I agree. Okay, my question is, why does this happen? Before marriage, how come it's different? And after marriage, why is it different? Why? Because Is it your expectations are too high, your ladies' expectation? no. இது நான் எல்லா மேன்ஸும் சொல்லல, சில பேரு என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி, அதாவது கல்யாணம் கட்டிட்டோடனே ஓகே நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சிச்சு, நம்ம வச்சதுதான் அவங்க சொல்றதுதான் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Okay. அந்த திமிரு ஏன் அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்சு வருதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப அதுக்கு முன்னாடி வந்த லவ் என்ன பொய்யா? அது ஃபேக்லா? இப்பதான் ரியலான லவ் வருது, அதாவது நீ என்னோட அடிமை. Okay. Some men are like that. Okay. Some men are like that. Okay. Let's say this kind of men are like what? I just don't get it. Why these minds can change? Is it solely அதாவது அவங்கனால மட்டும்தான் அந்த பிரச்சனையா, இல்ல பார்ட்னர்னால பிரச்சனை வருதா? திடீர்னு இந்த மாதிரி ஆம்பளைங்க மாறுறாங்க. ஓகே, பார்ட்னரும் இருக்குது பாதி, அவங்களாலயும் பாதி இருக்குது. Okay. ஓகேவா? சோ Okay. ரெண்டு பேரும் மேலே இருக்குது. ஆஹா. ஆனா நான் பார்த்ததுல மோஸ்ட்லி 70% அவங்க செக்ஸ்னாலதான். ஒரு 60% 40% எஸ் அவங்களோட பார்ட்னர். மேபி கல்யாணம் பண்ணிட்டோடனே அந்த பொண்ணுக்கு ஓகே இதுக்கு மேல யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, சோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, சோ நம்ம வீட்டுல இருக்கோம், சொன்னா வீட்டுல இருக்கோம். அதாவது இப்ப மேன்ஸ் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு வாட்டி, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியா இருக்கும், அந்த மாதிரி கூட விடாம இருக்கிறப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. சரி, இப்ப இது நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், உட்காந்து பேசணும். ஓகே இதுதான் நான் பிஃபோர் கல்யாணம் பண்றதுக்கு இதுதான் நானே, இப்படிதான் நான் இருப்பேன், சோ உன்னோட லைஃப் சோ இப்படிதான் இருப்பேன், சோ ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சோ நம்ம லைஃப் நம்ம இப்படிதான் வாழணும். இதுவே ஒரு முதல்ல உட்காந்து பேசிடணும். ஓகே நான் இப்படிதான் இருப்பேன், கல்யாணம் பண்ணி நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், அந்த மாதிரி பேசலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா பேசுறது வேஸ்ட் தான். ஏன்னா பேசினாக்கா கல்யாணம் பண்ணி முடிஞ்சு மாறிடுவாங்க. ஓகே, மேபி நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் சும்மா வாயிலேயே பேசிக்கிட்டு இருந்தாக்கா, இப்ப நம்ம ஆம்பளைங்க பிரேக் வின்னரா இருக்காங்க, வீட்டுக்கு எல்லாம் உழைச்சி கொள்றாங்க, வேலை முடிச்சுட்டு வராங்க, டென்ஷன் ஆகுறாங்க, சரி அதோட கூட்டாளி கூட வெளியே போறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க. Why don't ladies do something to earn? ஆக்சுவலா இப்போ உள்ள எங்களை மாதிரி இப்ப பெண்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. அதாவது ஈவன் ஹஸ்பண்டா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவங்க காசு வேண்டாம், நம்ம காசுல நம்ம வாழ்வோம். நம்ம என்ன ஒரு திங்ஸ் வாங்க போறோமா, ஒரு மேக்கப் ஜாமா வாங்க போறோமா, ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம், நம்ம காசு தான் வரும். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அங்க கேட்டுட்டோம் வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நான் வாங்கி கொடுத்தது தானே, நான் தான் உனக்கு காசு கொடுக்குறேன், அந்த ஒரு திமிரு வந்துடும். அதனால சில கேர்ள்ஸ் இப்ப 80% ஓகே. எஸ், அதுதான் நான் சொல்றேன். You all should work. ஆனா சில பேர் வீட்ல வீட்லயே இருக்காங்க, அதனாலதான் கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் என் கணவர் மாறுங்க என்ன பண்றாங்க, வர நீங்க பாட்டின நான் பாட்டின பாட்டு நீங்க எடுத்த மாதிரி காதல் கசக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவரு வெளியே கூட்டாளியோட போவாங்க, நீங்க வீட்லயே உட்காந்து பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் a buying power. ரைட்டுங்களா? ரைட். சோ நம்ம காரணம் சொல்றதுக்கு யாரும் இல்ல, ஆக்சுவலா நம்ம தான். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக இப்ப ஒன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். காதல் போது என்னத்தான் காதல் பண்றாங்க? மூஞ்ச பார்த்து காதல் பண்றாங்க. மூஞ்ச பார்த்து காதல் பண்ணா அழகுன்றீங்களா? அழகு பார்த்து காதல் பண்றாங்க. அழகு ஓகே, நல்லா இருக்கான், நல்லா இருக்கிறா, காதல் பண்றாங்க. ஓகே. இப்ப நல்லா இருக்கிறாங்கன்றது அது ஒரு 20% இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் பாக்குறாங்க. கேரக்டர் எப்படி இருக்கு, நம்மளுக்கு அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்போம், அவங்களும் நம்ம மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்களா? இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா, நான் அழகு பாக்குறேன்னு இல்லையோ, நான் ஃபர்ஸ்ட் என்ன பாப்பேனாக்கா, ஓகே முதல்ல நல்லாதான் இருப்பானுங்க, அவங்க புத்தியை கட்டிடுவாங்க. சோ எப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈக்குவலா ஒண்ணுதான், நீங்க எதை பார்த்து காதல் பண்றீங்க?
பாருங்க ஜோதியை ஸ்டக் ஆயிட்டாங்க. யாரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல